வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரைஸ் ரோபி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 3 ரகசியங்கள். இறக்கும் நேரத்தில் ராவணன் என்ன கூறினார்? ஆமாங்க, ராமாயணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ராவணன் வீழ்த்தப்பட்டான். அந்த சமயத்தில் ராவணன் கூறிய 3 ரகசியங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்பு நம்ம சேனல் அரைஸ் ரோபி ஸ்பீக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க அந்த 3 ரகசியங்கள் என்ன அப்படின்றத ஆம் நண்பர்களே, இதுக்கு முன்பு இன்னும் ஒரே ஒரு விஷயம். ராவணன் வீழ்த்தப்பட்டான், ராமன் ராவணனை கொன்றான். தமிழோட ஒரு சிறப்பு எப்படின்னு பாருங்களேன். ராமன் ராவணனை கொன்றான். அடுத்து இதே வார்த்தைகளை ஷஃபில் பண்ணி போட்டு அந்த வாக்கியத்தை பார்ப்போம். பொருள் மாறாதுங்க. ராவணனை கொன்றான் ராமன். இரண்டாவது வாசகமும் பார்த்தோம், ஷஃபில் பண்ணி பார்த்தோம், அதே பொருள் தான். மூன்றாவதாக கொன்றான் ராவணனை ராமன். தமிழ் பாருங்கள் எந்த அளவுக்கு விளையாடி இருக்குன்னு. ஸோ அதாங்க, ராமாயணம் படிக்கும் பொழுது மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும். தமிழ் எந்த அளவுக்கு ஒரு இடத்துலையும் நான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இந்த காணொலியின் சிறப்பு 3 ரகசியங்கள் சொன்னல, அதுக்கு போவோம் வாங்க பாப்போம் நண்பர்களே. போர் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டுருக்குது. ராமனும் ராவணனும் பயங்கரமாக போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வானரம், அந்த பக்கம் ராவணனுடைய போர் வீரர்கள். வேறு லெவலில் போர் நடந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் கடைசியாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராவணன் வீழ்த்தப்பட்டான். கடைசியாக போரில் ராவணன் வீழ்த்தப்பட்டான். இந்த சமயத்தில் தான் ராமன் என்ன சொல்கிறார் லக்ஷ்மணன்கிட்ட கேளுங்களேன். கடைசியாக என்ன சொல்கிறார் ராமன்? உடனே இப்போ தான் ராமன் லக்ஷ்மணனை கூப்பிட்டு, என்னதான் ராவணன் நமக்கு ஒரு பகைவனாக இருந்தாலும் சரி, மேலும் நமக்கு துரோகத்தை செஞ்சவனாக இருந்தாலும் சரி, அவனுடைய ஆற்றலும் அறிவும் ஞானமும் வீரமும் தீரமும் மிக்கவன். மேலும் எல்லாத்துக்கும் மேலே பக்தி, சிவபெருமானுடைய தீவிரமான பக்தன். அவன் இறக்கும் தருவாயில் இருக்கிறான். அவன்கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு உபதேசத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுவான்னு அனுப்புகிறார். லக்ஷ்மணன் போயிட்டு அங்கே விழுந்து கிடக்கிற ராமன்கிட்ட போயிட்டு என்ன அப்படின்னு விசாரிக்கிற விதம் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ போரில் தோத்துட்ட, ஏதாவது ஒரு உபதேசம் சொல்கிறதா இருந்தால் சொல்லு அப்படின்னு கொஞ்சம் தேனாவட்டாக பேசுகிற மாதிரி பேசியிருக்காப்புல. அதற்கு ராவன் எதையுமே சொல்லவே இல்லை. ராவணன் உடனே கோபம் அடைந்த லக்ஷ்மணன் நேராக ராமன்கிட்ட போயிட்டு, அவனுக்கு இன்னமும் திமிரும் குறையவே இல்லை, ஆணவமும் அப்படியே தான் இருக்குது. நான் பேசுகிறேன், அதுக்கு பதிலே பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்ல, இப்போ ராமன் கேட்குறாப்புல, நீ எந்த இடத்துல இருந்து நீ அவன்கிட்ட பேசுன? தலைமோட்டுக்கிட்ட இருந்து பேசுனியா, இல்லை கால் மோட்டுக்கிட்ட இருந்து கேட்டேனே? இல்லை, நான் தலைமோட்டுக்கிட்ட தான் நின்றுட்டு பேசினேன். இல்லைப்பா தம்பி, இப்படி இருக்கக்கூடாது. நீ தலைமோட்டுக்கிட்ட பேசும்பொழுது நீ எதற்கு செல்கிறாய் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, அவனுடைய உபதேசத்தை தான் நீ கேட்கணும்னு வந்திருக்கிற. அப்போ ஒரு குருவிடம் இருந்து நீ ஒரு ஞானத்தை பெறுகிறாய் என்றால் உனக்கு அவரிடம் எப்படி பணிவாக கேட்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதனால் கால் மோட்டுக்கிட்ட போய் கேளு அப்படின்ன உடனே மோட்டுக்கிட்ட போய் திரும்ப லக்ஷ்மணன் கேட்டப்ப அவர் ஒன்றா சொல்கிறாரு ராவணன். முதல் விஷயம் வேல்யூ டைம். காலத்தை பொன் போன்றது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் காலம் பல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். டைம் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் எனிதிங் எல்ஸ் அப்படின்னு பல பேர் சொல்லக்கூடியது ஆங்கிலத்தில். என்னென்னா, காலத்தை எனக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க ஒவ்வொரு சமயத்திலும் அதனுடைய பணியை செய்தது. ஆனால் நான் ராமன் யார் என்று கடைசியாகத்தான் புரிந்து கொண்டேன். அதனால் காலம் எப்பொழுதும் நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். அதனை தக்க சமயத்தில் புரிந்து தெளிந்து அதன்படி நடக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல முதல். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, நெவர் அண்டர் எஸ்டிமேட். யாரையும் தாழ்வாக நினைச்சக்கூடாதுங்க. அதாவது இது ராமன் சொல்ல வேண்டிய விஷயம். என்ன ஒரு இதுன்னா, அவர் ராவணனை என்றைக்கும் தரக்குறைவாக நினைக்கல. அவனை ஒரு மிகப்பெரிய சிவபக்தன் நினைக்கிறாப்புல அப்படின்லாம் பெரிய விஷயமாக நினைக்கும் பொழுது, ராவணன் எப்படி இருந்துட்டாப்புலன்னா, நம்ம அனுமனை வானரங்களுடைய தலைவன் தானே இவன் அப்படின்னு தரக்குறைவாக இட போட்டுட்டாப்புல. கடைசியில் இந்த போருக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை தேடி தந்தது அனுமான் தான். ஸோ யாரையும் அது யாராக இருந்தாலும், மனிதராக இருந்தாலும் சரி, விலங்காக இருந்தாலும் சரி, நம்ம
தரக்குறைவாக எண்ணக்கூடாது அப்படின்றது இரண்டாவது விஷயம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா நெவர் ரிவீல் யுவர் சீக்ரெட்ஸ். இது ரொம்ப முக்கியங்க. இது நமக்கு கூட எல்லா நேரங்களிலும் இது உபயோகமாக இருக்கும். ராவணனுடைய பல ரகசியங்கள் எல்லாமே அவனுடைய தம்பி விபீஷணனுக்கு தெரிஞ்சிடுச்சு. அது அவன் போய் எதிரி கூட சேர்ந்ததுனால ரொம்ப சுலபமாச்சு ராமனுக்கு யாரை, ராவணனை வீழ்த்துவதற்கு. ஸோ இதுதாங்க ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக ஷார்ட்டாக சொல்லணும்னா, நம்பர் 1 வேல்யூ டைம், நம்பர் 2 நெவர் அண்டர் எஸ்டிமேட், தேர்ட் ஒன் நெவர் ரிவீல் யுவர் சீக்ரெட்ஸ். முடிஞ்சதுங்களா? இது மட்டும் இல்லைங்க, நிறைய விஷயம் சொல்லியிருக்காப்புல. ஆனால் இந்த 3 விஷயம்தான் எனக்கு மிகவும் ரொம்ப முக்கியமான பட்டுச்சு. அதை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டேன். அப்போ இது மட்டும் இல்லாமல் ஆட்சியாளர்கள், அரசர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்ல விஷயம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், எனிமியை வந்து ஆஃப் யுவர் சேரியட்டர், your gatekeeper, your cook and your brother, they can harm you at any time. அதாவது உன்னுடைய தேரோட்டிக்கும், உன் வாயிற்காவலுக்கும், உன் சமையல்காரனுக்கும், உன் சகோதரனுக்கும் எதிரியாகாதே. அவர்கள் உனக்கு எப்போது வேண்டுமானாலும் தீங்கு செய்யலாம் அப்படின்றத சொல்கிறாப்புல. Never become an enemy of your charioteer, your gatekeeper, your cook and your brother. They can harm you anytime. Do not think you are always a winner, even if you are always winning. Even if you are winning always. நீங்கள் எப்போதும் வெற்றி பெற்றாலும் எப்போதும் வெற்றியாளர் என்று நினைக்காதீர்கள். என்றைக்கு வேணாலும் காலம் மாறலாம். Always trust the ministers who criticizes you. உங்களை விமர்சிக்கும் அமைச்சரை எப்போதும் நம்புங்கள். Never think your enemy is small or powerless like I thought for Hanuman. அதுதான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஹனுமானுக்காக நான் நினைத்தது போல உங்கள் எதிரி சிறியவர் அல்லது சக்தியற்றவர் இப்படின்னு ஒருபோதும் நினைக்கக்கூடாது அப்படின்றாப்புல. நெவர் டிஸ்க்ளோஸ் யர் சீக்ரெட்ஸ் லைக் ஐ அலவுட் விபீஷன் டு ஜாயின் ராமா வித் ஆல் அவர் சீக்ரெட்ஸ். எங்களுடைய எல்லா ரகசியங்களையும் ராமனுடன் சேர விபீஷணனை நான் அனுமதித்தது போல உனது ரகசியங்களை ஒருபோதும் வெளியிடாதே. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நெவர் திங்க் யூ கேன் அவுட் ஸ்மார்ட் த ஸ்டார்ஸ், தே வில் பிரிங் யூ வாட் யூ ஆர் டிஸ்டைன்ட் டு. நட்சத்திரங்கள், இது வந்து ஒரு தனி காணொலியே சொல்லலாங்க. நட்சத்திரங்களை விட உன்னால் முடியும் என்று நினைக்காதே, அவை உனக்கு விதிக்கப்பட்டதை கொண்டு வரும். உனக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக அது வந்து சேருங்க. அதுதான் அப்படின்றத ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல. இது லவ் ஆர் ஹேட் காட், பட் போத் ஷுட் பி இமன்ஸ் அண்ட் ஸ்ட்ராங். நீ வந்து கடவுள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கியோ இல்லையோ, எதுவாக இருந்தாலும் அது வந்து மகத்தானதாகவும் வலுவானதாகவும் இருக்கணும் அப்படின்னு முடிக்கிறாப்புல. இதுதாங்க அவர் அரச அமைப்பில் இருக்கக்கூடிய அரசனுக்காக சொல்லக்கூடிய சில விஷயங்கள். இதில் நான் உங்களுக்கு சொன்ன அந்த 3 விஷயங்களை நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். என்ன சொல்கிறாப்புல? வேல்யூ டைம், காலம் நமக்கு சொல்லக்கூடியவை பல விஷயங்கள். டோன்ட் திங்க் யூ ஆர் ஸ்மார்ட், டைம் இஸ் மோர் ஸ்மார்ட், டைம் இஸ் மோர் பவர்ஃபுல். புரியுதுங்களா? ஸோ நெவர் அண்டர் எஸ்டிமேட். ஷார்ட்டாக சொல்லணுன்னா நெவர் அண்டர் எஸ்டிமேட் எனிபடி அப்படின்ற ஒரு விஷயம். உங்களை விட யாரும் வந்து பெரியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தாழ்வு மனப்பான்மையாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறத விட, நான் தான் பெரியவன் அப்படின்னு வந்து தலைகணத்தோடு இருக்கான் பாருங்க, அது மிகப்பெரிய ஆபத்து அப்படின்றாப்புல. மூன்றாவதாக நெவர் ரிவீல் யுவர் சீக்ரெட்ஸ் டு எனிவன். இது நம்மளுடைய சகோதரனாக இருந்தாலும் சரி, நமதுடைய நண்பனாக இருந்தாலும் சரி, நமது வீட்டில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உனக்குன்னு இருக்கக்கூடிய சில ரகசியங்களை வைத்துக்கொள். கண்டிப்பாக காலங்கள் உனக்கு அது பக்கபலமாக இருக்கும். அது என்றைக்கு மற்றவர்களுக்கு தெரிகிறதோ அது உனக்கு எதிராக மாறிவிடும். ஸோ இந்த 3 விஷயத்தை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன? வேல்யூ டைம், நெவர் அண்டர் எஸ்டிமேட் எனிவன், நெவர் ரிவீல் யுவர் சீக்ரெட்ஸ் டு எனிவன். இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். Yes, my dear friends, thank you for watching this video. Stay with us connected by subscribing Arise Robbie and don't forget to click on the bell icon. Thank you. Bye-bye.